அழகே அழகு சீரியலில் மதியோட துணிச்சல் யாருக்கெல்லாம் ரொம்ப பிடிக்குமோ அவங்கெல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. மீனா ரொம்ப கோவமாகவே ராகவன் சார் கிட்ட நீங்கள் இப்படி பண்ணியிருக்கக்கூடாது மாமா, என் அத்தையை நீங்கள் திட்டிருக்கக்கூடாது, நீங்கள் யாரை வேணாலும் திட்டலாம், ஆனால் அத்தையை திட்டுறக்க உங்களுக்கு என்ன உரிமை இருக்குது, அவங்க எனக்கு மாமியார் இல்லையா, உங்களுக்கு ஒரு விதத்தில் இது தானே, நீங்கள் எப்படி திட்டலாம், என்ன திட்டுற மாதிரியே அவங்களையும் திட்டினா வாங்கிட்டு இருப்பாங்களா, நீங்கள் எல்லாத்தையுமே இப்படி தாங்க மாமா திட்டுறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு ராகவன் சார் இருந்துக்கிட்டு அவங்க வாயை வச்சுட்டு சும்மா இருந்தால் நான் ஏன் திட்ட போகிறேன், அவங்க என் வீட்டு விஷயத்தில் தலையிடவும் தானே நான் பேசுகிறேன் அப்படிங்கிறாங்க. அதுக்கு மீனா இருந்துக்கிட்டு அவங்க ஒரு அக்கறையில் சொல்லிட்டாங்க, அதுக்கு நீங்கள் பொறுமையாக சொல்லியிருக்கலாம்ல, எதுக்காக திட்டணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே சுரேஷ் இருந்துக்கிட்டு இப்போ நம்ம என்ஜாய் பண்ணுறக்காக இங்கே வந்திருக்கோம், தயவு செஞ்சு யாரும் சண்டை கட்டிக்க வேண்டாம், அப்பா பேசுனதும் தப்பு தான், தயவு செஞ்சு மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லி செந்தில் கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க. நீங்கள் தான் மன்னிப்பு கேட்குறீங்க, ஆனால் பேசினவர் கம்முன்னு தானே நிற்கிறாரு, எங்கள் அம்மாவை பேசுறதுக்கு அவருக்கு யார் ரைட்ஸ் கொடுத்தது, எங்கள் வீட்லேயே எங்கள் அம்மாவை யாரும் பேச மாட்டோம், இவர் யார் முதல்ல பேசுறதுக்கு அப்படின்னு சொல்லி செந்தில் ரொம்பவே கோவப்படுறாங்க. கோமதி இருந்துக்கிட்டு செந்தில் பரவாயில்ல விடுடா, அவர் நல்லா தாண்டா எங்கூட பேசிகிட்டு இருந்தார், இப்போ ஏதோ சரியில்லை பேசிட்டாரு கோவத்தில், அதையே பிடிச்சிட்டு இது பண்ணாத, என்னால் இங்கே பாரு எல்லாத்தோட என்ஜாய்மெண்ட்டும் கெடுது, தயவு செஞ்சு அமைதியாக இரு செந்தில் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு மீனா இருந்துக்கிட்டு அதை பற்றி அவங்களும் யோசிச்சிருக்கணும்ல அத்தை, உங்களை திட்டுறக்கு முன்னாடியே அவங்க யோசிச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே லக்ஷ்மி அம்மா இருந்துக்கிட்டு இப்போ என்ன பேசிட்டாங்கன்னு இந்த குதிக்கிறீங்க, என்ன ஒரு சின்ன விஷயம் அதை போய் இவ்வளோ பெருசு பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க. அதுக்கு மீனா இருந்துக்கிட்டு இப்போ உங்களை எங்கள் மாமா திட்டினா நீங்கள் கம்மன் இருப்பீங்களா, உங்கள் வீட்டில் எல்லோரும் கம்மன் இருப்பாங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. உடனே ராகவன் சார் இருந்துக்கிட்டு சரி விடுங்க, இது ஒரு பேச்சில் விடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. மலர் இருந்துக்கிட்டு என்னை தயவு செஞ்சு மன்னிச்சிடுங்க, இங்கே பாருங்கள் எல்லாரும் நம்மளையே பார்க்குறாங்க, தயவு செஞ்சு இந்த விஷயத்தை விட்டுட்டு வாங்க நம்மெல்லாம் போய் ஜாலியாக என்ஜாய் பண்ணலான்னு கூப்பிடுறாங்க. உடனே லக்ஷ்மி இருந்துக்கிட்டு மதியை பார்த்து நீ எப்போ இந்த வீட்டுக்குள்ளே வந்தையோ அப்போ இருந்து இங்கே பாரு யார்கிட்டோலே நாங்கள் திட்ட வாங்க வேண்டியதாக இருக்குது, நீ மட்டும் வாங்கி வச்சுட்டு சும்மா இருந்திருந்தீங்கன்னா எங்களுக்கு இந்த அவமானம் தேவையா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு சுரேஷ் இருந்துக்கிட்டு அம்மா கொஞ்சம் நேரம் அமைதியாக இருக்கிறீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. அதுக்கு மதி இருந்துக்கிட்டு இப்போ நான் என்ன பண்ணேன், நான் கேள்வி கேட்கக்கூடாதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க, அது எப்படி கேள்வி கேட்காம இருக்க முடியும், நீங்கள் சும்மா அவங்கள வேலை வாங்கிட்டே இருந்தீங்க அதனால தானே நான் கேள்வி கேட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போவும் பாடுறா சுரேஷ், உன் பொண்டாட்டி எப்படி கூட பேசுகிறான்னு, இப்படி கூட பேசியே தான் எல்லாத்து முன்னாடியும் நம்மளை அவமானப்படுத்திக்கிட்டு இருக்கிறா, நீயும் பார்த்துக்கிட்டு சும்மா நிற்கிற அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே சுரேஷ் இருந்துக்கிட்டு மதி நீ கொஞ்ச நேரம் அமைதியாக இருக்கியா, ஏன் இப்படி கூட பேசிக்கிட்டே இருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. அதுக்கு மதி இருந்துக்கிட்டு நீங்கள் என்னையே திட்டுங்க, என்ன திட்டுறதுக்கு கூட உரிமை இருக்குது எல்லாத்துக்கும், ஓகே அவங்கள ஏன் திட்டுறீங்க, இப்போ பாருங்கள் நம்ம வீட்டுக்கு கெஸ்ட்டாக வந்தவங்க எவ்வளோ இன்சல்ட் ஆகி நிற்கிறாங்கன்னு, இதுதான் நம்ம வீட்டு பழக்கமா, ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு சுரேஷ் இருந்துக்கிட்டு லக்ஷ்மி அம்மாவை பார்த்து ஏம்மா நீ கொஞ்சம் அமைதியாகவே இரேம்மா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. உடனே லக்ஷ்மி அம்மா இருந்துக்கிட்டு தெரியும் எல்லாம் மதி வந்ததுலேருந்து நீயும் சரி பாக்யராஜும் சரி மதி பக்கமே சாஞ்சிட்டீங்க, அதனால இப்படி பேசுகிறீங்க, ஏன் அம்மா அப்பாவை ஏற்று பேசுகிறீங்கன்னு ஒரு வார்த்தை கேட்குறீங்களா, இவன் என்னடானா அமைதியாக நிற்கிறான், நீ என்னடானா எங்களை அதற்ற என்னதான்டா நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க. உடனே ராகவன் சார் இருந்துக்கிட்டு லக்ஷ்மி நீ கொஞ்சம் நேரம் அமைதியாக இருக்கியா அப்படிங்கிற மாதிரி லக்ஷ்மியை பார்த்து கத்துறாங்க. உடனே லக்ஷ்மி அம்மாவும் அமைதியாகிடுறாங்க. அப்பன்னு பார்த்து ராகவன் சாருக்கு மீனாவோட அம்மா கிட்ட இருந்து, அதாவது ராகவன் சாரோட தங்கச்சிக்கிட்ட இருந்து ஃபோன் கால் வருது. அதை எடுத்து பார்த்தவர் அப்படியே சைலண்ட் ஆகிட்டு ஐயோ நம்ம தங்கச்சி வேற இப்போ நேரத்துக்கு கூப்பிட்றா, இவகிட்ட நம்ம என்னென்னு சொல்கிறது, இந்த பிரச்சனையை இதோட முடிக்க பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சரி விடுங்கம்மா, நானும் ஏதோ கோவத்தில் பேசிட்டேன், நீங்களும் வாய் பேசினங்காட்டி எனக்கு கொஞ்சம் கோவம் வந்துருச்சு, என்கிட்ட யாரும் இப்படி பேசினது இல்லையா அதனால நான் அப்படி பேசிட்டேன், சரி விடுங்க, இதோட இந்த பிரச்சனையை விட்டுட்டு போய் எல்லாரும் சுற்றி பார்க்குற வழியை பாருங்கள், எங்களுக்கு கால் வலிக்குது, நாங்கள் இங்கேயே உட்காந்துக்கிறோம், போங்க அப்படிங்கிறாங்க. உடனே செந்தில் இருந்துக்கிட்டு அது எப்படிங்க பேசுனதெல்லாம் பேசிட்டு அசால்ட்டாக நீங்கள் பாட்டுக்கு போங்கங்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாரு. அதுக்கு கோமதி அம்மா இருந்துக்கிட்டு அவர் தான் சொல்கிறாருல்ல செந்தில், இனிமேல் பேசுனீங்கன்னா பாராமாவா நம்ம எல்லாம் கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ளே என்ட்ராகிறாங்க கோல்டன் பீச்சுக்குள்ளே. உடனே மலருக்குமே ஷாக் ஆகிடுது, ஏன்னா ராகவன் இவ்வளோ சீக்கிரத்தில் மனசு மாறி கோமதி அம்மா கிட்ட மன்னிப்பு கேட்பாங்கன்னு யாருமே எதிர்பார்க்கல. அவர் அப்படி சொன்னங்காட்டி சரி ஓகே இதுதான் நல்ல சான்ஸ்ன்னு சொல்லிட்டு மலரும் சரி வாங்க எல்லாரும் போகலாம், எனக்காக இந்த பிரச்சனை இதோட விட்டுருங்களேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு மீனா தயவு செஞ்சு வா மீனா அப்படிங்கிற மாதிரி சுரேஷும் கூப்பிடுறாரு. உடனே எல்லாருமே உள்ளே போக ஆரம்பிக்கிறாங்க. இங்கே ராகவன் சாரும் லக்ஷ்மி அம்மாவும் பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த அம்மாவுக்கு பாருங்க எப்படி ஒரு கெட்ட புத்தின்னு, உடனே போய் மகன்கிட்ட சொல்லி மகனை சண்டைக்கு இழுத்துட்டு வந்துருச்சு, இவளே உங்கள் தங்கச்சி பொண்ணே ஓடி போய் கல்யாணம் பண்ணா, அதை சொன்னால் இவளுக்கு எவ்வளோ கோவம் வருது, என்னமோ ஊரறிய கல்யாணம் பண்ண மாதிரி அப்படிங்கிற மாதிரி ராகவன் சார்கிட்ட லக்ஷ்மி அம்மா சொல்லிட்டு இருக்காங்க.
உடனே ராகவன் சார் இருந்துக்கிட்டு ஏன் தான் இவங்களை விட்டோன்னு இருக்கு எனக்கு, அவகிட்ட இல்லை நாங்கள் எங்கேயாவது போகிறோன்னு இது சொல்லியிருந்துருக்கலாம், பாரு இப்போ விட்டு தேவையில்லாமல் அவமானம் தான் ஆயிருக்கு, இவன் மதி மட்டும் கம்முன்னு இருந்திருந்தானே இந்த பிரச்சனையெல்லாம் எதுவுமே வந்திருக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. உடனே லக்ஷ்மி இருந்துக்கிட்டு அவளை அடக்கிறதுக்கு தான் நம்ம வீட்டில் ஒருத்தருமே இல்லையே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இங்கே சுரேஷ் மதி கிட்ட, மதி நீ தயவு செஞ்சு கொஞ்சம் எங்கள் அம்மா அப்பா கிட்ட பார்த்து பேசு, நீ எல்லாத்துக்கிட்டையும் பேசுகிற மாதிரி அவங்கக்கிட்ட பேசுனீன்னா அவங்க வயசானவங்க, அவங்களுக்கு இதெல்லாம் புரியாது, அவங்க அந்த காலத்து ஆளுங்க அப்படி தான் இருப்பாங்க, நீ தான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அதுக்கு மதி இருந்துக்கிட்டு நான் என்ன சொன்னால் நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு போய்க்குவேன், ஆனால் எனக்கு முன்னாடி மலரக்காவை அவ்வளோ தூரம் வேலை வாங்குறாங்க, என்ன நடந்தது தெரியுமா அப்படிங்கிற மாதிரி நடந்தது எல்லாம் சொல்கிறாங்க. உடனே சுரேஷும் இருந்துக்கிட்டு அது மலரக்காவுக்கே பிரச்சனை இல்லைல்ல, அண்ணியே சும்மா தானே இருக்காங்க, நீ ஏன் பேசுகிற அப்படின்னு கேட்கவும் மதி இருந்துக்கிட்டு அப்படி நீங்கள் ஆக்கி வச்சுருக்கீங்க மலரக்காவை, என்ன மாதிரியே இருந்திருந்தாங்கன்னா இந்த பிரச்சனையெல்லாம் முதல்ல இருந்தே இருந்திருக்காது, அவங்க அடங்கி போய் தான் இப்படி நீங்கள் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. தயவு செஞ்சு எங்கிட்ட பேசுகிற மாதிரியே எல்லாத்துட்டையும் பேசாத மதி, இப்போ பாரு எவ்வளோ பெரிய பிரச்சனையில் வந்து முடிஞ்சுதுன்னு அப்படின்னு சொல்கிறாங்க சுரேஷ். உடனே மதி மூஞ்சி தூக்கி வச்சுக்கிறாங்க. எதுக்காக இருந்தாலும் என்னையவே தான் நீங்கள் குறை சொல்கிறீங்க, உங்கள் அம்மா அப்பா பண்ணுற தப்பு உங்களுக்கு எதுவுமே கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குது, கோமதி அம்மா எவ்வளோ நல்லவங்க தெரியுமா, அவங்கள போய் எப்படி பேச உங்கள் அப்பாவுக்கு மனசு வருது, அதுவும் இல்லாமல் அவங்க நம்ம வீட்டு கெஸ்ட்டு, எப்படி இப்படி பேசுகிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே பாக்கியராஜ் பின்னாடியே வந்து ஏப்பா அதை விடுங்களேன் கொஞ்சம், அதுதான் இப்போ தானே பிரச்சனையை முடிச்சு இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கோம், தயவு செஞ்சு அந்த பிரச்சனையை விட்டுட்டு என்ஜாய் பண்ணுறதுக்கு வழியே பாருங்கள், இந்த ஒரு நாள் தான் நம்மளுக்கு கிடச்சிருக்கு, இனி எப்போ வருவோமோ தெரியாது, இப்போ இருந்து நம்ம விளையாட ஆரம்பிக்கலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ராட்டாந்தூரிக்கு போகிறாங்க. இங்கே செந்திலும் மீனா கிட்ட இன்னுமே கோவமாக தான் பேசுகிறாரு. என்ன இருந்தாலும் மீனா உங்கள் மாமா இப்படி எங்கள் அம்மாட்ட பேசியிருக்கக்கூடாது, அவமானப்படுத்துகிற வீட்டுக்கு நம்ம எதுக்கு வந்திருக்கணும், இதுக்கு முன்னாடி நம்ம சென்னை நிறையா தடவை வந்திருக்கோம்ல, அப்போ தங்கின மாதிரியே தங்கிட்டு போயிருந்துருக்கிறால, எதுக்கு உங்கள் அம்மா இவங்க வீட்டுக்கெல்லாம் அனுப்பி வைக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. உடனே கோமதி அம்மா இருந்துக்கிட்டு அட விடேண்டா நீ, உங்கள்கிட்ட ஏன் சொன்னோன்னு இருக்கு எனக்கு, ஒரு பேச்சில் தான் விடேன், அவள் என்ன பண்ணுவா, அவர் அப்படி பேசுவாருன்னு அவள் மட்டும் நினச்சாலா என்ன, தயவு செஞ்சு இதை விடு செந்தில், நம்ம இந்த வேலைகளை முடிச்சுட்டு நம்ம இன்றைக்கி நைட்டே ஊருக்கு கிளம்பிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. செந்தில் இருந்துக்கிட்டு இப்போவே கிளம்பலான்னு நான் சொல்கிறேன், நீ தான் நைட் கிளம்பலான்னு பிடிவாதம் பிடிக்கிற அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு கோமதியமாக இருந்துக்கிட்டு இல்லை இவ்வளோ நாள் இருந்தாச்சு, உன்னை சண்டை கட்டிட்டு போனால் அது நல்லா இருக்காது, சொந்தக்காரங்க வேற, நாளைக்கு பின்ன மூஞ்சியில் முழிச்சுக்கணும் இல்லையா, தயவு செஞ்சு அமைதியாக இரு செந்தில், போங்க போய் எல்லோரும் விளையாடுங்க அப்படிங்கிற மாதிரி தாட்டி விடுறாங்க. கோமதியம்மா ராஜியும் ஒரு பக்கம் போகிறாங்க. செந்தில், மீனா, சுரேஷ், மதி, மலர், பாக்கியராஜ் எல்லாருமே ராட்டாந்தூரியில் ஏறுறதுக்காக போகிறாங்க. ஏறியும் விளையாட ஆரம்பிக்கிறாங்க. அப்பன்னு பார்த்து மதி வந்து இன்னுமே கோவமாக இருக்கிறத சுரேஷ் நோட் பண்ணுறாரு. உடனே சுரேஷ்க்கு என்ன பேசி இவளை கூல் பண்ணுறதுன்னு தெரியலை. என்ன பேசுகிறாருன்னா, ஏன் மதி உனக்கு ஹைட்னா பயம் இல்லையா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. உடனே மதி இருந்துக்கிட்டு ஹைட்னால எனக்கு ஒன்றும் பயம் இல்லையே, உங்களுக்கு யார் சொன்னது அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு சுரேஷ் இருந்துட்டு அதானே பார்த்தேன், உனக்காவது யாராவது பார்த்து பயப்படுறதாவது, நீ தான் யாரை கண்டும் பயப்பட மாட்டியே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. உடனே மதி அதுக்கும் சுரேஷை பார்த்து முறைக்கிறாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ராட்டாந்தூரி மேலே போக ஆரம்பிக்குது. மதிக்கு இப்போ தான் பயம் ஸ்டார்ட் ஆகுது. உடனே அவளையே அறியாமல் சுரேஷோட கையை இறுக பிடிச்சிக்கிட்டு கண்ணை மூடிக்கிட்டு உட்காந்துருக்குறாங்க. இதை பார்த்த சுரேஷ்க்கு சிரிப்பு அடக்க முடியலை. இவ எல்லாமே வெட்டி பந்தா வெளியில தான், உள்ள பாரு ஹைட்டை பார்த்து பயம் இல்லைன்னு சொல்லிட்டு எப்படி பயப்படுறான்ட்டு அந்த மூமெண்ட்டை என்ஜாய் பண்ணுறாங்க. இதுதான் நாளைக்கு நடக்க போகுதுன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.